கடந்த 6 வருடங்களில் 1000க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகளை உருவாக்கிய நமது டெக்ஸ்ட் அகாடமியில் தமிழ்நாடு காவல்துறை தேர்வுக்கான வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புகள். For contact 7305 533 533. Hi friends, welcome to Exams Daily YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் 18 நவம்பர் 2020 உடைய நடப்பு நிகழ்வுகளான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. முதலாவது நேஷனல் அஃபேர்ஸ். முதல் செய்தி, பாரத் பயோடெக் ஸ்டார்டட் 3rd phase of கோவேக்சின் ட்ரையல்ஸ் இன் இந்தியா. பாரத் பயோடெக் நிறுவனம் தங்களுடைய 3வது கட்ட சோதனை, அதாவது கோவேக்சின் 3வது கட்ட சோதனையை இந்தியாவில் துவங்கியிருக்காங்க. இதோடைய முதல் மற்றும் 2வது கிளினிக்கல் ட்ரையல்ஸை ஜூலை மாதத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிறுவனம் கோவேக்சினுடைய பரிசோதனைகள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற DCGI அனுமதி கொடுத்துருந்தாங்க. இந்த வேக்சினுடைய ட்ரையல்ஸில் கிட்டத்தட்ட 26,000 வாலண்டியர்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேக்சினை பாரத் பயோடெக் நிறுவனம் அப்புறம் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்னு சொல்லப்படுற ICMRம் கொலாபரேட்டடாக சேர்ந்து இந்த பரிசோதனைகளை மேற்கொண்டுட்ருக்காங்க. அடுத்தது இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ். முதல் செய்தி, பெரு இன்ட்ரிம் பிரசிடென்ட் மேனுவல் மெரினோ ரிசைன்ஸ். பெரு நாட்டுடைய பிரசிடெண்ட்டாக இருந்த மேனுவல் மெரினோ ரிசைன் பண்ணியிருக்காரு. அவர் எந்த காரணத்துக்காக ரிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மக்கள் அவருடைய ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கலவரங்கள்லையும் போராட்டங்கள்லையும் ஈடுபட்டிருக்கிறனால இந்த முடிவை அவர் எடுத்திருக்காரு. இப்போது அவருக்கு பதிலாக பிரசிடென்ட் மார்டின் விஸ்காரா நியமிக்கப்பட்டிருக்காரு. அவர் பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸில் இருக்கிற ஒருத்தர். அவர் இப்போ மார்டின் விஸ்காராவா பெருவுடைய நாட்டுக்கு இப்போ புதிய அதிபராக நியமிக்கப்பட்டிருக்காரு. பெருவை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அதோடைய கேபிட்டல் லிமா, கரன்சி சோல். அடுத்த செய்தி, ADB provides $20 million to foster developing members nations to get COVID-19. ADBன்னு சொல்லப்படுற ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் டாலர்கள், அதாவது US டாலர்கள் மதிப்பில் 20 கோடியை அவங்களுடைய டெவலப்பிங் மெம்பர் கண்ட்ரீஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த நாடுகளில் இருக்கிறவங்க கொரோனா வைரஸ்க்கு எதிரான வேக்சினை சீக்கிரமாகவும் மக்களுக்கு டெலிவர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஃபண்டை அவங்க கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு சுகாதாரமான, ரொம்பவே சேஃபான, அதே சமயத்தில் எஃபெக்டிவான வேக்சின்ஸை சீக்கிரமாகவே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபண்ட் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஃபண்ட் ABD பேங்கோடைய டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் ஸ்பெஷல் ஃபண்ட் அப்புறம் ஹை லெவல் டெக்னாலஜி ஃபண்டு, இந்த ரெண்டு ஸ்கீமுக்கு கீழே இருக்கிற ஃபண்டில் இருந்து தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதை ஃபினான்ஸ் பண்ணியிருக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் ஜப்பான். ADB பேங்க்கை பற்றி அதிகமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது. அதோடைய பிரசிடெண்ட் மாஸ்டாங்கு அஸ்காவா. இதை 1966 வருஷம் 19 டிசம்பர் அன்னைக்கு ஃபவுண்ட் ஆகிருக்கு. அடுத்தது ஸ்டேட் அஃபேர்ஸ். முதல் செய்தி, நிதிஷ்குமார் ஸ்வான் as சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகார் ஃபார் த 7th டைம். பீகாருடைய தேர்தல் முடிவுகள் சமீபத்தில் தான் வெளியாக இருந்துச்சு. அதில் பாஜக அமோகமாக வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்போது இந்த மாநிலத்துக்கு நிதிஷ்குமார் யாதவ் சீஃப் மினிஸ்டராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இது அவர் 7வது முறையாக நியமிக்கப்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பதவியேற்பு விழாவில் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதில் பாஹு சவுகேன் செக்ரட்டரி டு மிஸ்டர் குமார் ராஜ்பவனில் நடந்துச்சு. அதில் இவங்கெல்லாம் பங்கேற்றிருந்தாங்க. டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரான தரிஷ்கோர் பிரசாத் ரேணு தேவியும் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. ரேணு தேவி முதல் பெண் துணை முதலமைச்சராக பீகாருக்கு பதவியேற்றிருந்திருக்காங்க. பீகாரை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, அங்கே கவர்னர், இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற கவர்னர் பாஹு சவுகன் ட்ரெண்டிங், சீஃப் மினிஸ்டராக நிதிஷ்குமார், அப்புறம் அதோடைய கேபிட்டல் பாட்னா. அடுத்தது சிமிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ். PM Narendra Modi participate in 12th BRICS summit hosted by Russia.
இந்தியாவுடைய பிரதமரான ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் பிரிக்ஸ் சுமிட்டோடைய 12வது மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. இந்த மாநாடை ரஷ்யா இந்த ஆண்டு நடத்தியிருக்காங்க. அடுத்த வருஷம் இந்தியா இதை ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாநாட்டுடைய தீம், இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குளோபல் ஸ்டெபிலிட்டி, ஷேர்டு செக்யூரிட்டி அண்ட் இன்னோவேட்டிவ் க்ரோத் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எதை பற்றி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3rd Annual ப்ளூம்பர்க் நியூ எக்கனாமி ஃபோரம் அப்படின்றத பற்றி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இதை யார் ஃபர்ஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2018 ஆண்டு மைக்கேல் ப்ளூம்பர்க் அப்படின்றவங்க தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை பற்றி தான் பிரதமர் அவர்கள் பேசியிருக்காங்க. அடுத்தது ரேங்கிங்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். World's Best Cities List 2020 released. Delhi secures 62nd spot. உலகத்தோட ரொம்பவே பெஸ்ட்டான சிட்டிஸ்க்கான ரிப்போர்ட், அதாவது இந்த ஆண்டுக்கான ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. இதில் நம்மளுடைய தலைநகரமான டெல்லி 62வது பொசிஷனில் இருக்குது. இந்த லிஸ்டுடைய டாப்பில், அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கிறது இங்கிலாண்டில் இருக்கிற லண்டன். இந்த ரேங்கிங் யாரால் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரிசானன்ஸ் கன்சல்டன்சி லிமிடெட் அப்படின்றவங்களால நடத்தப்பட்டிருக்கு. இதில் மொத்தமாக 100 சிட்டிஸ், உலகத்தில் இருக்கிற 100 சிட்டிஸ் பங்கேற்று இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் இந்த சர்வேல பார்ட்டிசிபேட்டும் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த வருஷம் ரேட் ஆஃப் COVID-19 இன்ஃபெக்ஷன்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்கம் டிஸ்பாரிட்டி அப்படின்ற மாதிரி இந்த 3 கூறுகளும் கன்சிடர் செய்யப்பட்டிருக்கு. டாப் 5 சிட்டிஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முதல் இடத்துல லண்டன், 2வது இடத்துல நியூயார்க், 3வது இடத்துல பாரிஸ், 4th இடத்துல மாஸ்கோ அண்ட் 5th இடத்துல டோக்கியோ இருக்குது. அடுத்தது எக்கனாமிக் நியூஸ். முதல் செய்தி, India's VPI based inflation rate increased to 1.48% in October. இந்தியாவுடைய விபிஐ பேஸ்ட் இன்ஃப்ளேஷன் ரேட் இந்த அக்டோபர் மாதம் 1.48% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விபிஐனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹோல் சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ப்ரிவென்ஷனலாக 1.48% முன்னேறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கடந்த அக்டோபர் மாதத்துடைய ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்பவே ஹையஸ்டான லெவல் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி மாதத்தில் இருந்து வச்சு பார்த்தோன்னா இந்த அக்டோபரில் ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம் தான் ரொம்பவே ஹையஸ்டான லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செப்டம்பரில் 1.32% இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. இது ஃப்ளட் இன்ஃப்ளேஷன் அக்டோபரில் டிக்ரீஸ் ஆகிருந்துச்சு போன மாதம், அதாவது 8.17% இருந்து 6.37% குறைஞ்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பேங்கிங் அஃபேர்ஸ். முதல் செய்தி, HDFC Bank launched Movement Ranko campaign to raise awareness about cyber frauds. இந்தியாவில் மிகவும் ரொம்பவே பிரபலமான HDFC பேங்க் மூவ்மெண்ட் ராங்கோ அப்படின்ற ஒரு கேம்பெயினை நடத்த போகிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சைபர் ஃப்ராட்ஸை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியும் அதை பற்றின விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படணும் அப்படின்றதுக்காக இந்த இதை அவங்க லான்ச் பண்ணுறாங்க. இந்த பேங்க் மூலமாக 1000 ஒர்க் ஷாப்ஸ் 4 மாதங்கள் ஆல் ஓவர் கண்ட்ரியில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை இப்போ ஏன் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நவம்பர் 15 நவம்பர் 21 வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ஃப்ராட் அவேர்னஸ் வீக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக இந்த கேம்பெயினை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. HDFC பேங்க்கை பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. HDFC பேங்க் முதலாக ஆகஸ்ட் மாதம் 1994 வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, SBM Bank India and to launch neo banking platform named Nivesh. SBM பேங்க் நிவேஷ் அப்படின்ற பேரில் ஒரு நியோ பேங்கிங் பிளாட்ஃபார்மை உருவாக்க இருக்காங்க. அதை இனிஷியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை ஃபின்டெக் பே நியர்பை அப்படின்றவங்களோட கொலாபரேட்டடாக இதை பண்ண போகிறாங்க. இந்த நியூ பேங்கிங் பிளாட்ஃபார்முக்கு நிவேஷ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இதன் மூலமாக டிஜிட்டல் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக மக்களை சென்றடையும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நிவேஷோடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்பத்து பயனாக வச்சு அவங்களுக்கு பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்மை
இன்னொரு விதமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆன்லைன் பேங்கிங்னு சொல்லலாம், இன்டர்நெட் ஒன்லி பேங்க்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா விர்ச்சுவல் பேங்கிங் ஆர் டிஜிட்டல் பேங்கிங்னு கூட சொல்லலாம். எஸ்பிஎம் பேங்க்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற மும்பையில் இருக்குது. அதே மாதிரி இப்போது ப்ரெசென்ட்டாக எம்டி அண்ட் சிஇஓவாக இருக்கிறது சித்தார்த் ராத். அடுத்தது RBI constituted Reserve Bank Innovation Hub to promote innovation in financial sector. ஃபினான்ஷியல் செக்டரில் இன்னோவேஷன் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக RBI ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப் அப்படின்ற ஒரு இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் மூலமாக ஃபினான்ஷியல் செக்டரில் வந்து நியூ டெக்னாலஜிஸையும் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிக்கும், அதே மாதிரி ஃபினான்ஷியல் செக்டரில் ஒரு இன்னோவேஷனை நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக RBI இதை செயல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இதோடைய முதல் கோஃபவுண்டர் அண்ட் சேர்மனாக இன்ஃபோசிஸோடைய ஸ்ரீ சேனாபதி கோபாலகிருஷ்ணன் வந்து அப்பாயிண்ட் ஆகிருக்காரு. ஸோ இவர் தான் முதல் சேர்பர்சன் ஆஃப் RBI இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. RBIயை பொறுத்தளவுக்கு முதலாக 1935 ஏப்ரல் 1 கொல்கட்டாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ ப்ரெசென்ட்டாக கவர்னராக இருக்கிறது சக்திந்தா தாஸ் அப்படின்றவங்க. அடுத்தது அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் MOUs. டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட் சைன்ஸ் பேக்ட் வித் வேர்ல்ட் பேங்க். இந்தியாவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட் வேர்ல்டு பேங்க்கோட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அட்வைசரி சர்வீசஸ் டு DIPAM ஃபார் அசெட் மானிட்டைசேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு பேங்க் அட்வைசரி ப்ராஜெக்டை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறது ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பப்ளிக் அசெட் மானிட்டைசேஷன் இன் இந்தியா அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. வேர்ல்டு பேங்கை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா வேர்ல்டு பேங்க்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் DC யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது. இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிற பிரசிடெண்ட் டேவிட் மால்பஸ். அடுத்தது ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான் அக்ரி டு சைன் லேண்ட்மார்க் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட். ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் லேண்ட்மார்க் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் இருக்கிற டிஃபென்ஸ் பாதுகாப்பு உடைய பலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த MOU வந்து சைன் செய்யப்பட்டிருக்கு. இதை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டரான ஸ்காட் மாரிசனும் ஜப்பானுடைய நியூ பிரைம் மினிஸ்டராக இருக்கிற யோஷின் சுகா அப்படின்றவங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்ட் வந்து லீகலான ஃப்ரேம் ஒர்க், அதாவது ஆஸ்திரேலியன் ஃபோர்ஸஸ் இன் ஜப்பானில் இருக்கிற ஆஸ்திரேலியன் ஃபோர்ஸஸுக்கும் ஆஸ்திரேலியா இருக்கிற ஜப்பானீஸ் ஃபோர்ஸஸுக்கும் ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இது ஒரு லீகலான ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த டிஃபென்ஸ் பேக்ட் வந்து இரு நாடுகளுடைய மிலிட்ரி கோஆப்ரேஷனை ரொம்பவே பலப்படுத்தும் அப்படின்ற மாதிரியும் அவங்க நம்புகிறாங்க. ஆஸ்திரேலியாவை பற்றி பார்த்தோன்னு சொன்னால் இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிற பிரைம் மினிஸ்டர் ஸ்காட் மாரிசன், அதோடைய கேபிட்டல் கேன்பெரா. ஜப்பானை பொறுத்தளவுக்கு பிரைம் மினிஸ்டர் இப்போ இருக்கிற ப்ரெசென்ட்டான பிரைம் மினிஸ்டர் யோஷிந்தன் சுகா, அதோடைய கேபிட்டல் டோக்கியோ. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் அஃபேர்ஸ். லின்ஸ் ஓப்பன் டைட்டில் ஒன் பை ஆரியனா சபலென்கா. ஆரியனா சபலென்கா அப்படின்றவங்க பெலாரஸ் நாட்டை சார்ந்தவங்க. அவங்க லின்ஸ் ஓப்பன் 2020 டைட்டிலை வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக எலைஸ் மெர்டன்ஸ் ஆஃப் பெல்ஜியம் போராடி இருக்காங்க. அவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து ஆரியனா சபலென்கா வின் பண்ணியிருக்காங்க. சபலென்கா வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஸ்லாமை 2019 வின் பண்ணியிருக்காங்க. இப்போது சபலென்கா வந்து சிங்கிள்ஸில் 9வது இடத்துலையும் உமன் டென்னிஸ் அசோசியேஷன் டபுள்ஸில் 2ஆம் இடத்துலையும் இருக்காங்க. ஆஷ்லின் பார்ட்டி வந்து இன்னும் கூட டாப்பில் தான் இருக்காங்க. அவங்க வந்து US அண்ட் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் 2020 பங்கேற்காமல் கூட அவங்க டாப்பில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ஆபிட்டரிஸ். நோபல் பிரைஸ் வின்னிங் ஃபிசிசிஸ்ட் மாசுடோசி கோசிபா டைஸ். ஜாப்பனீஸோடைய நோபல் ப்ரைஸ் வின்னரான மாசுடோசி கோசிபா மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க ஏற்கனவே யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆக்டிங் டைரக்டராகவும் இருந்திருக்காங்க. இவங்க ஃபவுண்டர்ஸ் ஆஃப் நியூட்ரினோ ஆஸ்ட்ரோனமி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இவங்க 2002 ஃபிசிக்ஸுக்கு ஜாயிண்ட்டாக, அதாவது அவங்க வந்து நோபல் ப்ரைஸை வேறு ஒருத்தரோட பகிர்ந்திருந்திருக்காங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ். World Antimicrobial Awareness Week is observed on 18 to 24 November. உலக ஆன்டிமைக்ரோபியல் அவேர்னஸ் வீக்
இந்த வருடம் வந்து 18 அதாவது இன்னையில இருந்து 24 நவம்பர் வரைக்கும் கொண்டாடப்பட இருக்கு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இந்த நாளை வந்து நினைவு கூர்றாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மக்கள் மத்தியில் குளோபல் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் இதோடைய முதன்மையான நோக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்தோடைய தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யுனைடெட் டு ப்ரிசர்வ் ஆன்டி மைக்ரோபியல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நேச்சுரோபதி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் நவம்பர் 18. ஒவ்வொரு வருஷமும் ஆயுஷ் மினிஸ்ட்ரி மூலமாக நேச்சுரோபதி டே வந்து நவம்பர் 18 கொண்டாடப்படுது. முதல் நேச்சுரோபதி டே வந்து நவம்பர் 2018 அன்னைக்கு செலிப்ரேட் செய்யப்பட்டிருக்கு. இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ட்ரக்லெஸ் சிஸ்டம் ஆஃப் மெடிசனை வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் மக்கள் மத்தியில் ஆயுஷ் வந்து முதன்மை இடத்த பிடிக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த நாள் செலிப்ரேட் செய்யப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஆயுஷ் மினிஸ்ட்ரி வந்து 2014 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருந்திருக்கு. இதை வந்து டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராபகேஷன் ஆஃப் ஆயுஷ் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அண்ட் ஹெல்த் கேர் அப்படின்றதுக்காக தான் இந்த அமைச்சகம் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு நடப்பு நிகழ்வுகளோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.